தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா அடுத்த அதிரடியான ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட முதல் கட்டமான பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோயம்புத்தூர்ல மிக பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருச்சு. தளபதி பனையூரை விட்டு வெளியில வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் மக்கள் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை தளபதிக்கு கொடுத்தாங்க. இந்த நிலைமையில இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் 4 மண்டலங்கள்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் கட்டமா இப்போ கோயம்புத்தூர்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமா மதுரை, திருச்சி, சென்னை அப்படின்னு 3 இடங்கள்ல இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடக்க போகுது. சோ இது சம்பந்தமா இப்போ வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூரை தொடர்ந்து அடுத்த கட்டமா மதுரையில இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடக்க இருக்கு. சோ மதுரையில எந்த இடத்துல இந்த கூட்டத்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இடம் தேர்வு செய்யக்கூடிய பணியில தமிழக வெற்றி கழகத்தினர் இறங்கி இருக்காங்களாம். சோ கூடிய சீக்கிரம், அதாவது இன்னொரு 10-15 நாட்கள்ல தளபதி மதுரையில களமிறங்க போறாரு. கோயம்புத்தூர்லயே அவ்வளவு கூட்டம் அப்படின்னா மதுரையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதுரையில தளபதியோட ரசிகர்கள் கம்மியா தான் இருக்காங்க. ஆனா தளபதியோட வெறியர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. சோ தளபதி மதுரையில ரோடு ஷோ பண்ணாரு அப்படின்னா அழகர் திருவிழாவை விட பிரம்மாண்டமா இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே மனசுல வச்சு இப்ப ஆளும் கட்சி ஒரு திட்டம் போட்டிருக்கிறதா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல தளபதி ரோடு ஷோ பண்ணதே இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இதே ரோடு ஷோவை மதுரையில தளபதி நடத்திட்டாரு அப்படின்னா திமுகவோட கட்டமைப்பு மதுரையில டோட்டலா காலி ஆயிடும். சோ மதுரையில ரோடு ஷோ பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுக அரசு ஒரு திட்டம் போட்டிருக்கிறதா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. பட் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.